அஸ்ஸலாமு அலைக்கும். நோன்பின் சட்டங்கள் என்ற தொடரின் தொடர்ச்சியாக நோன்பில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டவர்கள் யார் என்பதை பார்க்கலாம். நோன்பு வைப்பது கட்டாய கடமை என்றாலும் சிலர் நோன்பு வைப்பதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளனர். விலக்கு அளிக்கப்பட்டவர்கள் இரண்டு வகையாக இருக்கிறார்கள். ஒன்று தற்காலிக விலக்கு பெற்றவர்கள், இரண்டாவது நிரந்தரமான விலக்கு பெற்றவர்கள். தற்காலிகமாக விலக்கு பெற்றவங்க ரமலான நோன்பு விட்டுட்டாங்கன்னா எத்தனை நோன்பு விட்டாங்களோ அத்தனை நோன்பை கணக்கிட்டு மற்ற மாதங்களில் விடுபட்ட நோன்பை வைக்க வேண்டும். நிரந்தரமாக விலக்கு பெற்றவர்கள் விடுபட்ட நோன்பை நிறைவேற்ற தேவையில்லை. நிரந்தரமான விலக்கு பெற்றவர்கள் யார் என்றால் அதுலேயும் ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்று தள்ளாத வயதினர், ரெண்டாவது நிரந்தரமான நோயாளி. தள்ளாத வயதினர் யார்னா இவர்கள் நிரந்தரமாக விலக்கு பெற்றவர்கள். ஏனென்றால் முதுமையின் காரணமாக இவங்களால் நோன்பு வைக்கவே முடியாத நிலையில் இருப்பதால் இவங்களால் எதிர்காலத்திலும் என்ன செய்ய முடியாது, நோன்பு வைக்கவே முடியாது. ஏன் வைக்க முடியாது அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் முதுமை என்ன செய்யும், அதிகமாகிடும். அதனால் அவங்களுக்கு நோன்பு கடமை கிடையாது. நோன்பு எப்போது கடமை இல்லையோ அவங்க அதை கலா செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. மேலும் இவங்க தன்னுடைய இளமை காலத்தில், ஆரோக்கியமான இளமை காலத்தில் ரமலான் மாதத்தில் தொடர்ச்சியாக நோன்பு வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தள்ளாத வயதில் நோன்பு வைக்க முடியாத இந்த சூழ்நிலையில் அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா அவங்களுக்கு நோன்பு நோற்ற நன்மைகளை அல்லாஹ் அவங்களுக்கு வழங்குவான். இதில் நாம் இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்னா முதுமை என்பது வயது சம்பந்தப்பட்டதாக மட்டுமே நாம் என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா சில பேர் இருப்பாங்க 80 வயசுலையும் நல்ல திடகாத்திரமாக இருப்பாங்க. சிலர் இருப்பாங்க 60 வயசு தான் ஆகிருக்கும், ஆனால் ரொம்ப தளர்ந்து போய் இருப்பாங்க. அதனால் முதுமையுடன் கூடிய நோன்பு வைக்க முடியாத சூழ்நிலை சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் நோம்பில் இந்த சலுகை பொருந்தும். அதனால் குறிப்பிட்ட வயசை நம்ம அடைஞ்ச உடனேயே நமக்கு வயசாகிடுச்சு, நமக்கு நோன்பு கடமை இல்லை அப்படி என்பதாக நினைத்து கொண்டு இந்த விதிகளுக்கு நமக்கு இருப்பதாக நினைத்து கொண்டு என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்காமல் நாம் விட்டுவிடக்கூடாது. அவங்க கண்டிப்பாக நோன்பு வச்சு ஆக வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் ரெண்டு வகையாக இருக்காங்க. ஒன்று நிரந்தரமான நோயாளி, ரெண்டாவது தற்காலிகமான நோயாளி. நிரந்தரமான நோயாளிகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேன்சர் போன்ற தீராத நோய் உள்ளவங்களுக்கும் இந்த விலக்கு பொருந்தும். தீரக்கூடிய தற்காலிக நோய் உள்ளவங்க, அதாவது காய்ச்சல், தலைவலி, மண்டடி இதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு 2 நாள் என்ன செய்யும், குணமாயிரும். அப்போ நம்ம அந்த நோய் உள்ள நேரங்களில் நம்ம எத்தனை நோன்பை விட்டோமோ அத்தனை நோன்பை கணக்கிட்டு என்ன செய்ய வேண்டும் என்றால் மற்ற மாதங்களில் மற்ற நாட்களில் நாம் நோன்பை வைத்து விட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தான் திருமறையில் கூறுகிறான், நீங்கள் நோயாளியாகவோ பயணத்திலோ இருப்பவர் வேறு நாட்களில் நோன்பு வைத்து கொள்ளட்டும் என்று 2வது அத்தியாயம் 184வது வசனத்தை செஞ்சிருக்கான், அல்லாஹ் சொல்லியிருக்கான். தீராத நோய்க்கு ஆளானவர்கள் இன்னொரு நல்ல நோன்பு வைக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் நோய் அதிகமாகிடும். எனவே இவர்கள் என்ன செஞ்சிடலாம், நோன்பை விட்டுடலாம். அவங்க அதை திரும்ப வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் பயணத்தில் இருப்பவங்களுக்கும் விரும்பினால் நோன்பை விட்டு கொள்ளலாம். பயணத்தில் நோன்பை விடுவது என்பது ஒரு சலுகை தானே தவிர அது கட்டாயம் இல்லை. அப்படி விட்டவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களும் மற்ற நாட்களில் விட்ட நோன்பை கணக்கிட்டு நோன்பு வைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சட்டங்கள் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.